உலகப் புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பல நூறு ஆண்டுகளுக்குப் பின் வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்தில் ஒலித்த கோபுரமணி மீண்டும் ஒலிப்பதற்காக புதுப்பிக்கப்பட்டு வருவது பக்தர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிபி 18ஆம் நூற்றாண்டில் வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்தில் நாள்தோறும் 12 மணிக்கு நடைபெறும் உச்சிகால பூஜை முடிந்து கோபுரமணி ஒலிக்கப்படும். இந்த கோபுரமணி ஒலிக்கப்பட்ட பின்னரே வீரபாண்டிய கட்டபொம்மன் மதிய உணவை உண்டதாக வரலாறு கூறுகிறது. மேலும் உச்சிகால பூஜையை அறிந்து கொள்வதற்காக சுமார் 70 கிலோமீட்டர் தூரமுள்ள திருச்செந்தூர் கோவிலில் இருந்து பாஞ்சாலங்குறிச்சி வரை இடைப்பட்ட பகுதிகளான வீரபாண்டியன் பட்டணம், அடைக்கலாபுரம், ஆத்தூர் என பல பகுதிகளில் கல் மண்டபங்கள் அமைக்கப்பட்டு அதில் இருக்கும் மணிகள் வரிசையாக ஒலிக்கப்படும். அவ்வாறு மணிகள் ஒலிக்கப்பட்ட பின்னரே உச்சிகால பூஜை நிறைவு பெற்றதை அறிந்து பாஞ்சாலங்குறிச்சி அரண்மனையில் தான் வணங்கிய சுவாமி சண்முகர் மற்றும் வீர ஜக்கம்மாள் தேவிக்கு பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தி பின் மதிய உணவை எடுத்துக்கொள்வார் என கூறப்படுகிறது. புதுப்பிக்கப்பட்ட மணியில் ஓசை எழுப்பிய போது திடீரென தோன்றி மறைந்த ஒளி வியப்பை ஏற்படுத்தியது. சுமார் பல நூறு ஆண்டுகளுக்குப் பின் கோபுரமணி ஒலிக்க இருப்பதால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதுபோன்றே ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருந்த பழங்கால கல் மண்டபங்கள் தற்போது சிதிலமடைந்து காணப்படுகிறது. எனவே வரலாற்று பொக்கிஷங்களாக உள்ள இந்த கல் மண்டபங்களையும் பழமை மாறாமல் புதுப்பித்து பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் மற்றும் வரலாற்று ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.